கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். தமிழ் கடவுளான முருகன் கோவில்களில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வரும் நிலையில் சென்னை வடபழனி ஆண்டவர் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காண்டிபன். காண்டிபன், வணக்கம். மேலும் விவரங்கள். அஸ்வினி, வடபழனி ஆண்டவர் கோயில்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக வடபழனி ஆலயத்துடைய 4 கோபுரங்கள் இருக்கக்கூடிய அந்த பிரகாரங்கள் வாயில் வழியாக ஒவ்வொரு வாயில் வழியாகவும் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் காத்திருந்து, அதாவது அதிகாலையிலிருந்து வந்திருந்து காத்திருந்து தற்போது சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சென்னை மட்டும் இல்லாம பிற மாவட்டங்கள்ல இருந்து பிரார்த்தனைக்காக வேண்டுதலாகவும் பால் குடம் எடுத்து வருவதும், காவடி எடுத்து வருவதும், அழகு குத்துவதும், இந்த மாதிரியான அந்த நேர்த்தி கடன்களை நிவர்த்தி பண்ணுவதற்காக சென்னை மட்டும் இல்லாம பிற மாவட்டங்கள்ல இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து தற்போது வடபழனி முருகர் ஆலயத்துக்கு தரிசனம் செய்ய வந்திருக்காங்க. இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டிருக்கு. 4:30க்கு திருப்பள்ளி எழுச்சி நடைபெற்றிருக்கு. அதே போல மதியம் 1 மணிலிருந்து மாலை 3:30 மணி வரை இதுல பால் குடத்தை, அதாவது பால் குடம் எடுத்துட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த பகுதியில பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கக்கூடிய காரணத்தினால காவல்துறை தரப்புல ஒரு 200 போலீசார் இந்த 4 வாயில் வழியாகவும் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டு பொதுமக்களை ஒழுங்குபடுத்தி தற்போது பக்தர்கள் ஆலயத்திற்குள் சென்று தரிசனம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் காவல்துறை தரப்புல செய்யப்பட்டிருக்கு. இன்னும் நேரம் அதிகரிக்க பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்று தெரிய வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காண்டிபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.